ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸசைஸ் 5.2. 5.2ல நம்ம பார்க்க போகிற எல்லா கான்செப்டுமே எது பேஸ் பண்ணதுன்னா ஸ்லோப் பேஸ் பண்ணது. ஸ்லோப் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்புன்றது ஒரு மாடிப்படி. ஒரு மாடிப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்லோப்பாக இருக்குது. எந்தெல்லாம் விஷயம்லாம் சாஞ்சி இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேடராக இருக்கட்டும், இது எல்லாமே சாஞ்சி இருக்கிற எல்லா பொருட்களையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அது ஸ்லோப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லோப் எவ்வளோ தூரம் அது சாஞ்சி இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவு பேரு தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவீடு, அந்த மெஷர்மெண்ட் பேரு தான் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு XY கோஆர்டினேட் இருக்கு. இந்த XY பிளேன்ல இங்க ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கோம். இந்த லைன் ஸ்லோப்பா இருக்கு, அதாவது சாஞ்சி இருக்கு. இது எவ்வளோ சாஞ்சிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட், இந்த ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் இதுல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இங்கேருந்து வர்றது இதை x1 எடுத்துக்கோங்க, இது x2ன்னு எடுத்துக்கோங்க. சேம் ஒய் கோஆர்டினேட்லயும் இது y1, இது y2. ஸோ இந்த பார்ட் மட்டும் எனக்கு வேணும்னா y2லேருந்து y1 மைனஸ் பண்ண எனக்கு இந்த லென்த் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ y2 மைனஸ் y1 அண்ட் திஸ் இஸ் வாட் x2 மைனஸ் x1. x2லேருந்து x1 மைனஸ் பண்ண இதோட லென்த் எனக்கு கிடைக்கும். ஸோ x2 மைனஸ் x1. ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவை எப்போவுமே ஸ்லோப்பை எந்த லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்கன்னா எம்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்னன்னா டர்ன் தீட்டா. டர்ன் தீட்டா பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்னன்னா ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம் நம்ம, ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் இதுதான் தீட்டா, இதுதான் தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன் தான் ஆப்போசிட். அப்போ y2 மைனஸ் y1 டிவைடட் பை அட்ஜசன்ட் கீழே இருக்கிறது. இது ஆப்போசிட்னா இதுதான் அட்ஜசன்ட், x2 மைனஸ் x1. இப்போ m ஈக்குவல் டு டர்ன் தீட்டான்ற ஒரு ஃபார்முலாவை எடுத்து எம்முக்கு இன்னொரு விதமான ஃபார்முலாவை கொண்டு வரும். m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இது இன்னொரு விதமா எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் y கோஆர்டினேட்ஸ், difference in y coordinate by difference in x coordinate அப்படின்னு இதுக்கு இன்னொரு விதமா சொல்லலாம் ஃபார்முலா. அப்ப ஸ்லோப்புக்கான 3 ஃபார்முலாவை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். m ஈக்குவல் டு டர்ன் தீட்டா, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 உங்களோட செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஒன் difference in y coordinate divided by difference in x coordinate. Okay.